ஃப்ரெஷர் பார்ட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கார்த்தி ரொம்ப ஆர்வமா இருந்தான். இன்னைக்கு எப்படி இருக்க போறா நம்மளோட மீனா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்துட்டு இருந்தான். அப்ப அன்னைக்கு கிளம்பி எல்லாரும் ரெடியா வரும்போது தான் மீனாவை ஃபர்ஸ்ட் டைம் சாரியில பார்த்தான். அவ ப்ளூ கலர் சாரியில செம்மையா இருந்தா, பார்க்கறதுக்கு அழகா ஜுவல்ஸ்லாம் போட்டு தலை நிறைய பூ வச்சு அப்படியே முளப்பெண் மாதிரியே இருந்தா. கார்த்திக்கு ஒரே சந்தோஷம். கார்த்தியும் பார்க்கறதுக்கு மாப்பிள்ள மாதிரி கோட் ஷூட்லாம் போட்டு பார்க்க செம்மையா இருந்தான். மீனாட்ட எப்படியாவது லவ்வ சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா இருந்தான். ஆனா ப்ரெஷர் பார்ட்டில அவளுக்கு நிறைய வேலை இருந்தது. அதனால அவனால மீனாட்ட அவனோட டைம்ல லவ்வ சொல்ல முடியல. ஆனா எல்லோரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடும்போது கார்த்திக்கு மீனா பக்கத்துல தான் இடம் கிடைச்சிச்சு. கார்த்திக்கு ஒரே சந்தோஷம். ப்ரெஷர் பார்ட்டில தான் லவ்வ சொல்ல முடியல, ஆனா பக்கத்துல உட்காந்து சாப்பிட்ற சிச்சுவேஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா இருந்தான். அவளை பார்த்துட்டே இருந்தான். ஆக மொத்தம் அவனால சாப்பிடவே முடியல. மீனாவை மட்டும்தான் பார்த்துட்டே இருந்தான். ஆனா அவனுக்கு வயிறு ஃபுல்லாயிடுச்சு. மீனா எதையுமே கண்டுக்கல. அவ பாட்டுக்கு சாப்பிட்டு இருந்தா. லேட் நைட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல இருந்து கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. அவளும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா. ஆக மொத்தம் ஃப்ரெஷர் பார்ட்டில லவ்வ சொல்லவே இல்லை. நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தோம், அவன் கண்டிப்பா லவ்வ சொல்லிருப்பான்னு நினைச்சிட்டு இருந்தோம். கார்த்தி அந்த அளவுக்கு தைரியமான பையனும் இல்ல, மீனாவும் எதையும் ஏற்றுக்கிற மாதிரி பொண்ணும் இல்லை. இவங்க 2 பேரும் இன்னும் என்ன பண்ண போறாங்கன்னு நம்ம போ பார்க்கலாம். தொடரும்.